எனக்கு தெரிஞ்சு 20வது நூற்றாண்டில் வாழ்ந்த பெரிய மகான்களில் நம்ம வந்து சேஷாத்ரி சாமிகள், ரமணர், இவங்கெல்லாம் ரொம்ப முக்கியமானவங்க. உண்மைதான். அதே மாதிரி பாம்பன் சுவாமிகள். பாம்பன் சுவாமிகளும் பெரிய மகான். அவர் எலும்பு முறிவு ஏற்பட்ட உடனே முருகனில் வந்து ஃப்ராக்சர் சரி பண்ணார் ஜிஹெச்சில். என்ன சொல்கிறீங்க? ஆமாம், முருகன் காட்சி கொடுத்துருக்காரு. நம்ம சென்னை ஜிஹெச் இருக்குல்ல, ஆமாம், இப்போ அதுக்கு பேர் வந்து ராஜீவ் காந்தி மருத்துவமனைன்னு வச்சுருக்காங்க. அது பேர் ஜிஹெச், பழைய ஜென்ரல் ஹாஸ்பிட்டல். ஆமாம், அங்கே அட்மிட் பண்ணிடுறாங்க பாம்பன் சுவாமிகளை. அவர் வந்து தம்பச்செட்டி ஸ்ட்ரீட்டில் நடந்து போயிட்டுருக்கார் பாம்பன் சுவாமிகள். அப்போ ஒரு வண்டி, மாட்டு வண்டி, பெரிய சக்கரம் கொண்டு வந்து பின்னால் இடிச்சிடுறான் அவர் காலில். இடிச்சு கீழே விழுந்து கால் ஃப்ராக்சர் ஆயிருக்கு, தனியாக வந்துடுறது எலும்பு. அவரை உடனே எல்லாம் அவருக்கு நிறைய சீடர்கள், பக்தர்கள்லாம் உண்டு. அவங்கெல்லாம் வந்து கூப்பிட்டு வந்து ஜிஹெச்சில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அவருக்கு மாவு கட்டெல்லாம் போட்டு படுக்க வச்சுருக்காங்க. மாவு கட்டு போட்டிருக்கும்போது அவருடைய சிஷ்யர்கள் ஒரு 10 பேர் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து அவர் இயற்றின பஞ்சாமிர்த வர்ணம் அப்படிங்கிற ஒரு பாட்டு, அதை அங்கே உட்காந்து அந்த வார்டுலேயே உட்காந்து சுற்றியோர உட்காந்து படிக்கிறாங்க. பஞ்சாமிர்த வர்ணம் படிங்க எல்லாருன்னு சொல்லிடுறாரு. அவங்க எல்லாம் படிக்கிறாங்க. சீக்கிரம் குணமாகும் அதை படித்தா அப்படின்னு அவரே சொல்கிறார். இந்த பஞ்சாமிர்த வர்ணத்தை படிக்கிறாங்க. படிச்சுட்டு இருக்கும்போது ஒரு நாள் என்ன ஆகுது, அந்த கால் சரியாகுது, சடனாக சரியாயிடுது ஃப்ராக்சரு. அவருக்கு எதிர தெரியுது, ஸ்க்ரீனில் தெரிகிற மாதிரி முருகன் வந்து தன்னுடைய காலை வந்து இப்போ அந்த எலும்பு முறிவை சரி பண்ணி வச்சு அந்த இடத்த அப்படி பிடிச்சி விட்டு பண்ணுறார். அது வந்து அவர் பார்க்க முடியுது. அவர் அப்போ அவர் கால் ஃப்ராக்சர் சரியாயிடுது. இன்றைக்கும் அந்த இடத்துக்கு பேர் பாம்பன் சுவாமிகள் வார்டுன்னு பேர். ஜிஹெச்சில் அதை அப்படியே வச்சுருக்காங்க, அதை ஒன்றும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி. அருமை. ஆமாம், நம்ம டாக்டர் சீர்காழி சிவசிதம்பரம் டாக்டராக இருந்தப்போ அவர் அங்கே டீனாக இருந்தார். அப்போ அவர் எனக்கு சொன்னார், பாம்பன் சுவாமிகள் வார்டு நான் டெய்லி ரவுண்ட்ஸ் வரும்போது பார்ப்பேன், அந்த இடத்துல தான் முருகன் அவருக்கு காட்சி கொடுத்தான் அப்படின்னு. அந்த விஷயத்தை பற்றி நானும் டாக்டர் சிவசிதம்பரமும் பேசிகிட்டு இருந்திருக்கோம். அவர் பாடின இந்த பஞ்சாமிர்த வர்ணம்ங்கிற பாட்டை திருச்செந்தூரில் கவுண்டர் மடம்னு ஒரு இடம், அங்கே வந்து அந்த கோவிலில் பூஜை பண்ணுறவர் ஒருத்தர், அவர் உட்காந்து பாடிட்டுருக்கார். அவருடைய 4-5 சிஷ்யர்களோடு சேர்ந்து பாடுறார். அப்போது அங்கே முத்துப்பாட்டின்னு ஒரு அம்மா, அவங்க 365 நாளும் கோவிலுக்கு வந்து பணிவிடை செய்கிறது, அங்கே வெளியில் சுத்தம் பண்ணுறது, கழுவி விடுறது, கோலம் போடுறது, அவங்களால முடிஞ்ச என்னெல்லாம் செய்ய முடியுமோ அந்த ஏதோ ஒரு பணிவிடை செஞ்சிட்ருப்பாங்க, அங்கே தான் இருப்பாங்க. அவங்க வந்து அந்த கவுண்டர் மடம் வாசலில் நின்றுட்டு அந்த பாட்டு கேட்டுட்ருக்காங்க. அப்போ பக்கத்தில் வந்து ஒரு பையன், ஒரு 14-15 வயசு பையன், இடுப்பில் வேஷ்டி கட்டிட்டு மேலே ஒரு சிவப்பு துண்டு கட்டிட்டு விபூதி லேஸ் ஆகிட்டு அப்படி வந்து நின்றுட்டு அந்த பாட்டை அப்படியே கேட்டு ரசிச்சுட்ருக்கான். இந்த பாட்டு இப்படி பார்க்குறாங்க, நம்ம ஊரில் புதுசாக இருக்கே இந்த முகம், நம்ம உள்ளூர் பையன் இல்லை, யார் ரொம்ப தேஜஸாக இருக்குது முகம், யாருன்னு தெரியல இந்த பையன், இப்படி பார்த்துட்டே இருக்கார். இந்த பாட்டி பார்க்குறத பார்த்தோடனே அந்த பையன் அப்படி வேகமாக நடந்து போகிறான் கொஞ்சம் கொஞ்சமாக. உடனே பின்னாலே போய், ஏலே பையன் போய் நீ யார்லே அப்படின்னு கேட்டுகிட்டே வராங்க. அந்த ஊர் லோக்கல் பாஷையில் பேசிட்டு வராங்க. ஏலே நில்லுலே, யார்லே நீ அப்படின்றாங்க. அவர் வேகமாக போகிறாரு, இந்த அம்மாவும் பாட்டியும் வேகமாக ஃபாலோ பண்ணுறாங்க. கோவில் சன்னதி உள்ளே போனோடனே அப்படி திரும்பி பார்த்து அவங்கள கொஞ்சம் நல்லா சுத்தமாக சங்கீதத்தோடு சேர்ந்து பாட சொல்லுங்க பாட்டி என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஹீ டிஸப்பியர்ஸ். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட் ஒரு ஒளி தெரியுது, ஒரு லைட்டு தெரியுது, அந்த பையனை காணும். வாரியார் சொல்லியிருக்காரு இந்த இன்சிடெண்ட்டை. அந்த முத்துப்பாட்டிக்கு கிடைச்ச பாக்கியம் எனக்கு கிடைக்காதா அப்படின்னு வாரியார் சொல்லி அழுவார். இப்போ நடந்தது 20ஆம் நூற்றாண்டுடைய மத்தியில் முருகன் வந்து அந்த பஞ்சாமிர்த வர்ணம் பாட்டை கேட்டுட்டு அந்த பாட்டிகிட்ட அட்வைஸ் பண்ணி இன்னும் கூட நல்ல சங்கீதத்தோட சுத்தமாக பாட சொல்லுங்க அப்படின்னு டக்கெலாம் சொல்லிவிட்டு அப்படி சிரிச்சுட்டு அப்படி போகிறாராம். இந்த மாதிரி முருகனை நேரில் கண்டவர்கள் அப்படின்னு நம்ம இல்லை 20ஆம் நூற்றாண்டில் இறைவனை கண்டவர்கள் அப்படின்ற ஒரு டாபிக் நம்ம எடுத்தோன்னு வச்சுங்களேன். வள்ளலாறு, பாம்பன் சுவாமிகள், ரமண மகர்ஷி, வள்ளிமலை சுவாமிகள், சேஷாத்ரி சுவாமிகள், இவங்க எல்லாரும் அதில் வருவாங்க. வள்ளிமலை சுவாமிகளை சேஷாத்ரி சுவாமிகள் தான் அடையாளம் கண்டுபிடிக்கிறார்.
வள்ளிமலை சுவாமிகள்ங்கிறவர் மைசூரில் மகாராஜாவுடைய அரண்மனையில் சமயக்காரர். ஓ, பர்ஜாரகன்பாங்க அந்த காலத்தில். பரிச்சாரகன்பாங்க சமயக்காரர். கரெக்ட். அவர் அங்கே இந்த தொழில் பிடிக்கல. ஓ, இந்த ஏதோ ஒரு படத்தில் ஒரு பாட்டு வருமே, சங்கடமான சமையலை விட்டு சங்கீதம் பாட போகிறது. அந்த மாதிரி அவர் என்ன பண்ணுறாரு, இந்த சமையல் தொழில் பிடிக்கல, வேறு எதாவது பண்ணலான்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. சரி திருவண்ணாமலைக்கு போகணும் ரொம்ப நாளாக மனசில் இருக்க ஒரு எண்ணம். யாராவது திருவண்ணாமலைக்கு வந்துடுறாரு, கோயிலெல்லாம் உட்காந்துருக்காரு, தரிசனம் பண்ணுறாரு. சாமி தரிசனம் பண்ணிட்டு அங்கேன்னு வரும்போது சேஷாதிரி சாமிகள் இருக்கார். அவரை போய் ஒரு நமஸ்காரம் பண்ணுறார். வந்துட்டியா? அவர் பேர் வந்து, அவருக்கு பெற்றோர் வச்ச பேர் வந்து அர்த்தநாரி. வள்ளிமலை சுவாமிகளுடைய பூர்வாசிரம பேர். என்ன அர்த்தநாரி வந்துட்டியா? வா. என் பேர் எப்படி இவருக்கு தெரியும்? நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் பார்க்குறேன் இவர். இதுக்கு முன்னால் நான் பார்த்ததே இல்லை. நான் கேள்வி தான் பட்டிருக்கேன். திருவண்ணாமலையில் சேஷாதிரி சாமின்னு ஒருத்தர் இருக்கான்னு கேள்விப்பட்டிருக்கேன். வந்து பார்க்கும்போதே பேர் சொல்லி ரொம்ப பழக்கமான மாதிரி கூப்பிட்றாரு அப்படின்ட்டு. போ நேராக வள்ளிமலைக்கு போ, உனக்கு அங்கே வேலையெல்லாம் காத்துட்ருக்கு. சேஷாதிரி சாமி சொல்கிறார். சேஷாதிரி சாமி சொல்கிறார். சேஷாதிரி சாமி சொல்கிறார், நீ வள்ளிமலைக்கு போன்றார். அதுக்கப்புறமா வந்து நான் எதுக்கு வள்ளிமலையில் போய் நான் என்ன பண்ணணும் சாமி சொல்லுங்கள் அப்படின்னு கேட்குறேன். நீ போனேன்னா எல்லாம் தெரியும் உனக்கு, போ அப்படின்ட்டு போயிடுறார். நிற்கவே இல்லை அவர். அடுத்து ரமண மகர்ஷியை போய் தரிசனம் பண்ணிட்டு போகலாமே அப்படின்ட்டு அங்கே போனால் அவர் அதையே கேட்குறாரு. என்ன அர்த்தநாரி வந்துட்டியா? வள்ளிமலைக்கு போ அப்படிங்கிறார். என்னடா அவர் சொன்னார், இவரும் சொல்கிறாரு, என்ன தொடர்பு, என்ன நம்மளுடைய ஃப்யூச்சரில் ஏதோ அதில் முக்கியமான ஏதோ விஷயம் இருக்குது. அதுக்காகத்தான் ரெண்டு மகான்களும் நம்மளை பார்த்த உடனே வள்ளிமலை போன்றாங்க. சரி போய் தான் பார்ப்போம் அப்படின்னு வள்ளிமலைக்கு போகிறார். வள்ளிமலைங்கிறது காட்பாடி கிட்ட இருக்குது, வேலூர் மாவட்டம். ஒரு விசேஷமான கோவில். அங்கே தான் முருகனுக்கும் வள்ளிக்கும் திருமணம் நடந்ததாக புராண கதையெல்லாம் சொல்லுது. அங்கே ஒரு குகை இருக்கும். அந்த குகையில் ஒரு சுனை. அந்த சுனை தண்ணி ரொம்ப சுவையாக இருக்கும். அந்த சுனை தண்ணியை தான் எடுத்துகிட்டு வந்து வள்ளி முருகனுக்கு கொடுத்ததாக தாகம் எடுக்குது விற்குதுன்றாரு. கிழவர் வேஷம் போட்டுட்டு வர்றாரு, மரமாக மாறுறாரு. அந்த வள்ளி கல்யாணத்தில் வர கதைகள்லாம் நடந்த இடம் வந்து வள்ளிமலை. அங்கே இவர் போகிறாரு, அந்த குகையெல்லாம் பார்க்குறாரு, முருகனை தரிசனம் பண்ணிட்டு உட்காந்து அப்படியே கண்ணை மூடிட்டு முருகான்றார், நிஷ்டையில் போயிடுறார். அதுக்கு முன்னால் அந்த மாதிரி ஒரு ஆன்மீக அனுபவம் இல்லாதவர், வெறும் சமையல்காரர். புரியுது. போய் உட்காண்டா நிஷ்டையில் உட்காண்டார். முருகனுடைய ஒளி காட்சி கிடைக்குது அவருக்கு. அப்போது உங்களுக்கு நான் பாட்டு சொல்லித்தட்டா அப்படின்னு ஒரு பொண்ணு வருது, 10 வயசு பொண்ணு, பாவாடை சொக்கா போட்டுக்கிட்டு. அதுதான் கடவுள் வள்ளியே ஒரு சின்ன பெண்ணாக வந்து இந்த வள்ளிமலை சுவாமிகள்ங்கிற அர்த்தநாரீஸ்வரையர் ஒரு பேர், அவருக்கு பாட்டு சொல்லி கொடுக்குறார். பாட்டு டீச்சராக மாறிடுறா வள்ளி அம்மா. அருமை. ஒரு 4 பாட்டு சொல்லித்தட்டா, அவனுக்கு நான் திருப்புகழ் சொல்லித்தட்டா அப்படின்னு கேட்டோடனே, எனக்கு சங்கீதம்லாம் தெரியாதேம்மான்னு, நான் சொல்லித்தரேன்பா சொல்லி உட்காந்து 2-3 பாட்டு சொல்லி கொடுக்குறாங்க வள்ளிம்மா. இவருக்கு சங்கீத ஞானமும் வந்துடுறது. பிறவியில் இல்லாத சங்கீத ஞானம், வள்ளியுடைய காட்சி கிடச்சி, வள்ளி 2-3 திருப்புகழ் பாடல்களை இப்படியெல்லாம் பாடணுங்கிற சொல்லி கொடுத்த உடனே சங்கீத ஞானமும் கிடச்சிருது. திருப்புகழை பற்றின கம்ப்ளீட் ஞானமும் அவர் கிடச்சிருது. திருப்புகழை வந்து முருகன் வந்து அவருக்கு அப்படியே கனவுல உபதேசம் பண்ணிடுறார். வள்ளி உபதேசம் செய்கிறார். வள்ளியை குருவாக அவர் வந்து வச்சு தான் அவர் அப்புறமா அவர் லைஃப் அப்படியே அந்த ஆன்மீக பயணத்தில் வள்ளி தான் குரு. அருமை. முத்தையா பௌதர் எடுத்துக்கிட்டிங்கன்னா வள்ளியை குருவாக வச்சு தான் அவர் பாடியிருக்கார். வள்ளி குரு நீ வாஞ்சத்தோனுனா அப்படின்னு அந்த கர்ணரஞ்சனிங்கிற ராகத்தில் வாஞ்சத்தோனுன்னான்னு ஒரு அருமையான ஒரு பாடல். அதில் வள்ளி குருணி அப்படிங்கிற வார்த்தையை கொண்டு வர்றார். வள்ளி அவர் எப்படி அறிமுகப்படுத்துகிறாருன்னா, சிவபெருமானுக்கு சமான ரூபமாகிய, ஏன்னா சிவபெருமானை வேறு யாரோடையும் கம்பேரே பண்ணக்கூடாதான், கம்பேர் பண்ணுறதுக்கு யாரும் இல்லை. அப்படி பண்ணுறதா இருந்தால் தன் கூட கம்பேர் பண்ணுற அளவுக்கு ஒரு சக்தி வேணுங்கிறதுக்காக வேண்டி தான் முருகனை கிரியேட் பண்ணுறார். ஏன்னா அவன் வரம் வாங்கிட்டான். சூரபத்மன், உன்னாலோ அல்லது உனக்கு நிகரானவர்களாலோ தான் எனக்கு மரணம். நீ எனக்கு வரம் கொடுத்துட்டானால நீ கொல்ல மாட்ட, உனக்கு நிகராக யாராவது இருந்தால் அவங்கள எனக்கு வந்து கொல்லலாம், மற்றபடி எனக்கு சாவே கிடையாது அப்படின்னு வரம் வாங்கிட்டான்.
அதுக்காக தனக்கு நிகரான ஒரு சக்தியை கிரியேட் பண்ணுறார். அதுதான் முருகன். அதை வந்து ஹரிகேசநல்லூர் முத்தியாபாவதர் அவருடைய பாடலில் சமான ரூப ஹரிகேச குமார, ஹரிகேசன்னா சிவன், ஹரிகேச குமார ராணி வள்ளி குருணி, ஹரிகேசனுடைய குமாரனுக்கு ராணியாக இருக்கக்கூடிய வள்ளியே நீ தான் எனக்கு குரு, மானமும் காப்பாட்டு அப்படின்னு வரும். அதாவது வள்ளியுடைய வழிபாட்டில் வந்து எல்லா தெய்வத்துக்கும் இந்த தெய்வத்தை வழிபட்டால் இது கிடைக்கும், லக்ஷ்மியை கும்பிட்டா பணம் கிடைக்கும், சரஸ்வதியை கும்பிட்டா கல்வி அறிவு கிடைக்கும்லாம் சொல்கிற மாதிரி வள்ளியை வழிபட்டால் அவங்களுக்கு வந்து ஒரு பெரிய புகழ் கிடைக்கும். ரெண்டாவது, வாழ்க்கையில் அவமானமே நேராமல் அவர்கள் வந்து ஒரு நல்ல கௌரவமாக வாழ வைப்பாங்க. அருமை. அது வள்ளி வழிபாட்டுடைய பலர் பெருமை. அதை தன்னுடைய அந்த பாட்டில் அவர் கொண்டு வர்றார் முத்தியாபாவதர். முருக பக்திங்கிறது வந்து ரொம்ப ஜாஸ்தியாக தான் போயிட்டுருக்கு. எனக்கு தெரிஞ்சு வாரியார் சுவாமிகளை அதை ரொம்ப பிரச்சாரம் பண்ணார். வாரியார் சுவாமிகளை வந்து நிறைய விஷயங்கள் அவர்கிட்ட எனக்கு பிடிக்கும். நான் அவரோட ரொம்ப க்ளோஸாக பழகியிருக்கேன். அருமை. ஏன்னா எங்கள் அப்பா அவருக்கு ரொம்ப வேண்டிய ரொம்ப நண்பர். எங்கள் வீட்டு கார் வந்து அவருக்கு டெய்லி சாயந்தரம் கதைக்கு போயிடும். எங்கள் அப்பா கார் கொடுத்துருவார். இவர் டாக்ஸி வச்சுட்டு திருசூலம் கோயிலேருந்து வருவார். எங்கள் அப்பா திருசூலம் மலையில் வேலை முடிச்சுட்டு திருசூலம் கோயிலுக்கு போவார். அங்கே போய் குளிச்சுட்டு அம்பாளுக்கு லலிதா சாஸ்திராமம் பாராயணம் பண்ணுவார். அப்புறம் திருசதி பண்ணுவார். சில நாளில் எல்லாம் முடிச்சுட்டு ப்ரெஸ்ஸெல்லாம் வாங்கிட்டு காரு இருந்தால் காரில் வருவார், எங்கள் வீட்டு காரில். அப்படி இல்லைன்னா கார் வந்து எங்கள் அப்பா யூஸ் பண்ணலன்னா அப்போ அது வாரியாருக்கு அன்றைக்கி ஏதோ ப்ரோக்ராம் இருக்குதுன்னு அர்த்தம். வாரியார் வீடு வந்து சிந்தாரிப்பேட்டை. ஆமாம். அங்கே வந்து எங்கள் டிரைவர் மணின்னு இருக்கார். அவர் கார் எடுத்துகிட்டு போயிடுவார். போயிட்டு வாரியார் அன்றைக்கி எங்கே கதையோ அந்த அந்த வெனியூக்கு அவரை கூப்பிட்டு போய் அங்கே இறக்கி விட்டுட்டு அவர் கதாகாட்சி முடிகிற வரைக்கும் அங்கேயே இருந்துட்டு மறுபடியும் அவரை கொண்டு போய் அவர் வீட்டில் கொண்டு போய் சிந்தாரிப்பேட்டையில் விட்டுட்டு அப்புறம் டி நகரில் எங்கள் வீட்டுக்கு கார் வரும். இது வந்து ரெகுலராக எங்கள் ஃபாதர் பண்ணிகிட்டு இருந்தார். அதனால் வாரியார் சாமியோட நான் சின்ன பையனாக இருக்கும்போதுலேருந்தே அவருக்கு ஒரு செல்ல குழந்த மாதிரி நான் நிறைய பழகியிருக்கேன், நிறைய அவரோட பேசியிருக்கேன். அந்த ஒரு பாக்கியம் எனக்கு கிடச்சிது. அப்போவே வந்து முருக பக்தி அவர் ரொம்ப பெருசாக கொண்டு வந்தார். தேவர் படம் எடுத்து அதை இன்னும் கொஞ்சம் பெருசாக நல்லா பண்ணார். முருகப்பெருமானுடைய தனிச்சிறப்புன்னா நீங்கள் என்னெல்லாம் சொல்லலாம்? முருகப்பெருமானுடைய தனிச்சிறப்புன்னு சொன்னாக்கா, முருகன் வந்து ரொம்ப சுலபமாக வழிபடக்கூடிய தெய்வம். இப்போ ஐயப்பன்னா ரொம்ப கடுமையான விரதம் இருக்கணும். ஆமாம், விளையாடக்கூடாது. கரெக்ட். முருகனுக்கு அப்படி இல்லை. எங்கள் மாட்டில் சாதாரணமாக உட்காந்து முருகா முருகா என்னை காப்பாற்று பார்ப்பது வெறும் நினச்சாலே உடனே அங்கே தான் ஒன்று நடக்கும். நம்ம என்ன எதிர்பார்க்குறோமோ அதை வந்து சுலபமாக நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு நட்பு ரீதியான கடவுள். அன்பு, ரொம்ப அன்பாக இருந்தால் போகிறோம். மடியாச்சாரம்லாம் வேணான்னு சொல்லலை. அது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணுங்கிற அவசியம் இல்லை. மனம் தூய்மை தான் முருகனுடைய பக்திக்கு அடிப்படை. அடியாசாரம்ங்கிற பேரில் ரொம்ப வந்து சில பேர் வந்து நான் எங்கேயுமே யார் மேலேயும் படமாட்டேன், ஓரமாக உட்காந்துருப்பேன்னு சொல்லுவாங்க. அதெல்லாம் முருகனுடைய வழிபாட்டுக்கு அதெல்லாம் அவசியம் இல்லை. எல்லாரோடையும் கலந்து இது பண்ணலாம். உண்மையாக இருக்கணும், பொய் இருக்கக்கூடாது. பொய் பித்தலாட்டம் முருகனுக்கு பிடிக்காது. அருமை. தமாஷுக்கு பொய் சொன்னதுக்கே ஒரு தடவை அடிச்சுட்டாரு தெரியும் இல்லை பாம்பன் சாமிகளை. நீங்கள் திருவண்ணாமலைக்கு போய் கண்கூடாக உணர்ந்த பல விஷயங்கள் இருக்குது. அது மாதிரி எந்தெந்த கோயில்கள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் மாற்றம் தந்த கோயில்கள்? எனக்கு திருசூலம் கோயில் ரொம்ப பிடிச்சது. ஏன்னா திருசூலம் கோயிலுங்கிறது ஒன்று இருக்கிறதே எங்கள் அப்பா தான் வெளி உலகத்துக்கு எடுத்து சொன்னார். அது சோழர் காலத்து கோவில். ஹிந்துவாக பிறந்த ஒவ்வொருவரும் அவசியம் காசிக்கு போகணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக போகணும். காசி ராமேஸ்வரம் வாழ்நாளில் ஒரு முறையாக போகணும். எதனால்? ஆமாம், அது வந்து நம்மளுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ் மாதிரி. ஒவ்வொரு பிரச்சனைக்கும் தனித்தனி கோயில் இருக்கா, இல்லை எல்லா பிரச்சனைகளுக்கும் சேர்த்து இவரை போய் பார்த்தா போதும் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு கோயில் இருக்கா?